மகளிருக்காக நம்ம நிகழ்ச்சியில பாத்தீங்கன்னா லேடிஸ்க்காகவே ஸ்பெஷலா 3 செக்மெண்ட்ஸ் இருக்குது. அதாவது பியூட்டி செக்மெண்ட், டாக்டர் செக்மெண்ட் அண்ட் ஹேண்ட் கிராஃப்ட் செக்மெண்ட். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். நிகழ்ச்சியோட முதல் செக்மெண்ட் பெண் அழகு. இந்த செக்மெண்ட்ல பாத்தீங்கன்னா பெண்களோட அழகை வந்து இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ற வகையில பியூட்டிஃபுல்லான குறிப்புகள் தர செக்மெண்ட் தான் இந்த செக்மெண்ட். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். இன்னைக்கு நம்ம பெண் அழகு செக்மெண்ட்ல பியூட்டிஃபுல்லான குறிப்புகள் பெண்கள் கொடுக்கறதுக்காக கூட யார் இருக்காங்கன்னா வடபழனி கேர் கேர் அரோமா தெரப்பி சென்டரோட எம்டி இருக்காங்க, மிஸ்ஸஸ் கீதா அசோக். வணக்கம் மேம். வணக்கம். இன்னைக்கு நம்ம லேடிஸ்க்காக என்ன மாதிரி ஒரு குறிப்பு கொடுக்க போறீங்க? இன்னைக்கு வந்து அந்த கண்ணை சுத்தி இருக்க கருவளையத்துக்காக டார்க் சர்க்கிள் அரௌண்ட் ஐஸ், அதுக்காக ட்ரீட்மெண்ட் கொடுக்க போறோம். இது வந்து ஒரு காமனான ப்ராப்ளம் எல்லாருக்கும் இருக்கிறது. ஸ்ட்ரெஸ் லெவல் வந்து எல்லாருக்குமே ஒரு அதிகமான அளவுல தான் இருக்கு. குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் ஸ்ட்ரெஸ் இருக்கு. இது வந்து தவிர்க்க முடியாத ஸ்ட்ரெஸ் ஒண்ணு. சிலருக்கு வந்து அது பொட்டன்ஷியாலிட்டி, அவங்க இருந்தா ஆகணும், படிக்கணும். அதுல சிலர் வந்து வலுக்கட்டாயமா லைக் டிவியை வந்து ரவுண்ட் த கிளாக் வந்து டிவி வாட்ச் பண்ணிருப்பாங்க, மொபைல் போன். இந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு கண்ணுக்கு ரெஸ்டே இல்லாம கண்ணுக்கு வந்து ஒரு டயர்ட்னஸ் கொடுத்துட்டே இருக்கிறப்போ அந்த ஸ்ட்ரெஸ்னால அவங்களுக்கு வந்து அதாவது லேக் ஆஃப் பிளட் சர்க்குலேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதனால வரக்கூடிய இந்த கருவளையத்தை வந்து எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கறத தான் பண்ண போறோம். இப்போ அதுக்கு என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பீச் ஜெல். அதாவது பீச்க்கு வந்து பாத்தீங்கன்னா எப்படி நம்ம ஸ்ட்ராபெரி, பைனாப்பிள், பப்பாயாவுக்கு வந்து என்சைம்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி பீச்சுக்கு கூட ஒரு நல்ல ஒரு கிளாரிஃபைங் எஃபெக்ட் வந்து பீச்சுக்கு உண்டு. ஸோ நீங்க பீச் சீசன் இருக்கப்போ நீங்க பீச் பழத்தோட அந்த பல்ப் எடுத்து நல்லா ஒரு மேஷ் பண்ணி அதை கூட நீங்க கண்ணுக்கு வந்து ஒரு நல்ல தெரப்பி மாதிரி கொடுக்கலாம். அப்கோர்ஸ் இது வந்து கொஞ்சம் ப்ராசஸ்டு ஜெல். இந்த பீச் ஜெல்ல என்னென்ன அரோமா ஆயில்ஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா முக்கியமா அந்த சிகப்பு தாமரையிலிருந்து எடுக்கக்கூடிய லோட்டஸ் ஆயில் இருக்கு. ஏன்னா டார்க் சர்க்கிள் அப்படிங்கிறப்ப நீங்க லோட்டஸ் ஆயில் வச்சு நீங்க ட்ரீட்மெண்ட் கொடுக்குறப்போ டார்க் சர்க்கிள் எவ்வளவு உங்களுக்கு டார்க்கா இருந்தா கூட நிச்சயமா ஒரு சிட்டிங்லயும் வந்து ரொம்ப நல்லா சப்சைட் ஆக்குறதை நீங்க பார்க்கலாம். யூசுவலா பாத்தீங்கன்னா வந்துட்டு நம்ம மசாஜ் கொடுக்கும்போது வந்து இண்டெக்ஸ் ஃபிங்கர் யூஸ் பண்ணுவோம், பட் இவங்க டிஃபரெண்டா ரிங் ஃபிங்கர் யூஸ் பண்றாங்க. இதனால காரணம் என்னன்னா நம்மளோட ஒவ்வொரு பிரஷர் பாயிண்ட், ஒவ்வொரு விரலுடைய நுனிக்கும் ஒரு பிரஷர் பாயிண்ட் இருக்கு. அந்த பிரஷர் பாயிண்டோட அளவு கூட உங்களுக்கு வித்தியாசப்படும். இப்ப தம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப டஃபஸ்ட் பிரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சில தெரப்பிக்கு வந்து டம் வச்சு பண்றது லைக் இந்த செல்லுலைட் தெரப்பி, உடம்புல இருக்கக்கூடிய ஃபேட் டைல்யூஷன் இந்த மாதிரிலாம் பண்றப்போ நிறைய பிரஷர் வந்து தம் மூலமா கொடுப்போம். அப்ப அது ஹெவி பிரஷரா அமையும். அந்த மாதிரி நீங்க வந்து இதுல இருந்து இண்டெக்ஸ், மிடில், ரிங் ஃபிங்கர் அப்படின்னு நீங்க போறப்ப பாத்தீங்கன்னா அது பிரஷரோட லெவல் வந்து குறைஞ்சிட்டு வரும். ரெண்டாவது பாத்தீங்கன்னா கண்ணை சுத்தி இருக்கிற இடம் வந்து ரொம்ப டெலிகேட். சோ கண்ணை சுத்தி இருக்கிற இடத்துக்கு நீங்க வந்து ஹெவியா ஒரு பிரஷர் கொடுக்கறப்ப அதுவே அவங்களுக்கு ரொம்ப ஒரு வலிக்கும், இரிட்டேட்டிங்கா இருக்கும். சோ அதனால நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுடைய ரிங் ஃபிங்கர் வச்சு மசாஜ் கொடுத்து, வேற மசாஜ்ங்கிறது வேற எதுவுமே வேண்டியது இல்ல, ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு கிளாக் வைஸ், ஆன்டி கிளாக் வைஸ் நல்ல ஒரு மசாஜ் கொடுத்தீங்கன்னா போதும். இதுல இருக்கக்கூடிய ஆக்டிவ் இன்கிரீடியன்ட் பாத்தீங்கன்னா பீச், அந்த பீச் பழத்துல இருந்து எடுக்கக்கூடிய எக்ஸ்ட்ராக்ஷன்ஸ் அண்ட் உங்களுக்கு வந்து லோட்டஸ் ஆயில். லோட்டஸ் ஆயில்ங்கிறது சிகப்பு தாமரை. சோ இதை நீங்க இப்ப நான் உங்களுக்கு வந்து ஒரு ப்ராசஸ்டு தெரப்பியா, அரோமா தெரப்பியில நீங்க கொடுக்கறப்பவே நீங்க என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோ நல்லா தெரிஞ்சுக்கோங்க, சிகப்பு தாமரை அப்படிங்கிறது அது வந்து கண்ணில் இருக்கக்கூடிய டார்க் சர்க்கிள் போகக்கூடியது. சோ நீங்க அப்போ ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்க வந்து சிகப்பு தாமரை நிறைய கலெக்ட் பண்ணி அந்த பெட்டல்ஸ் மட்டும் நல்லா சுத்தம் பண்ணிட்டு மிக்சியில போட்டு நீங்க நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க. கிரைண்ட் பண்ணிட்டு நல்லா ஸ்குவீஸ் பண்ணீங்கன்னா அது ஒரிஜினல் சாறு கிடைக்கும். அந்த சாறுல ஈக்குவலா கேஸ்டர் ஆயில் கலந்துக்கோங்க. கலந்துக்கிட்டு நீங்க ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணிட்டு உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ கையில தொட்டு நீங்க கண்ணை சுத்தி நீங்க மசாஜ் கொடுத்து ஒரு 10 மினிட்ஸ் விட்டு நீங்க வந்து கோல்டு வாட்டர்ல அதை வாஷ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கண்ணை சுத்தி இருக்கிற கருவளையும் நிச்சயமா குறையும். சோ இந்த மசாஜ்க்கு அப்புறம் என்ன பண்ண போறோம்? மசாஜ்க்கு அப்புறம் வந்து ஒரு கொலாஜன் மாஸ்க் போட போறோம். சோ இந்த ஜெல் வந்து கொஞ்சம் ஆக்டிவேட் பண்றதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் விட்டுட்டு தொடக்காம அது மேலேயே வந்து நம்ம வந்து கொலாஜன் மாஸ்க் போடலாம். மசாஜ்க்கு அப்புறம் பார்த்தோம்னா வந்து இந்த மாதிரி கொலாஜன் பேக் போட்டிருக்கோம் இல்லையா? அந்த கொலாஜன் அப்படின்னா என்னது? கொலாஜன் அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட ஸ்கின், அது வந்து நீங்க எந்த பாகத்துல எடுத்தாலுமே அந்த ஸ்கின்ல வந்து 3 லேயர் இருக்கும். மேல இருக்கக்கூடிய லேயர் எபிடர்மிஸ் சொல்றதுல வெறும் துவாரங்கள் மட்டும்தான் இருக்கும். ரெண்டாவது லேயர்ல பாத்தீங்கன்னா டெர்மிஸ் சொல்லுவோம். அங்கதான் முடி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தான் வரும். ஹேருடைய ரூட் அங்கதான் இருக்கும். உங்களுடைய கலரை டிட்டர்மைன் பண்ற மெலனோசைட்ஸ் இருக்கும். நமக்கு எண்ணெய் பசை உற்பத்தி பண்ற செபேஷியஸ் கிளாண்ட்ஸ் இருக்கும், ஸ்வெட் கிளாண்ட்.
இதெல்லாம் உங்களுடைய செகண்ட் லேயர்ல இருக்கும். தேர்ட் லேயர் பாத்தீங்கன்னா சப்கியூட்டேனியஸ் லேயர்னு சொல்றது. அது கியூட்டேனியஸ் அப்படின்னா ஸ்கின், சப்கியூட்டேனியஸ்ங்கிறது உள்ள டீப் ஸ்கின் அப்படிங்கிறது. அந்த சப்கியூட்டேனியஸ் லேயர்ல பாத்தீங்கன்னா ஃபேட் செல்ஸ் இருக்கும். அங்க முக்கியமா என்ன ஃபைபர்ஸ் இருக்கும்னு பாத்தீங்கன்னா கொலாஜன், எலாஸ்டின் அப்படின்னு 2 இருக்கும். அந்த கொலாஜனோட வேலை வந்து பாத்தீங்கன்னா நம்ம சின்ன வயசா இருக்கப்போ அது ரொம்ப இன்டாக்டா இருக்கப்போ நமக்கு வந்து தளர்வு இருக்காது, ஸ்கின்லயோ இல்ல கண்ணை சுற்றியோ தளர்வு இருக்காது. அது வந்து லூசன் ஆக ஆக கண்ணுக்கு கீழே கருவளையம் வர்றது, பேக் வர்றதெல்லாம் ஆகும். சோ இதுல வந்து நம்ம என்ன பண்றோம், ஒரு கொலாஜன் மூலமா நம்ம வந்து அதை பூஸ்ட் அப் பண்றோம். சோ இது இவங்களுக்கு பேக் போடுறப்ப என்ன ஆகும்னா இதுல இருக்கக்கூடிய கொலாஜன் வந்து உங்க ஸ்கின்னுக்குள்ள இறங்கி தேர்ட் லேயர் சப்கியூட்டேனியஸ் லேயருக்குள்ள போய் அங்க ஆக்டிவேட் பண்ணும். சோ அதனால கண்ணை சுத்தி உங்களுக்கு இருக்கக்கூடிய கருவளையங்களும் போகும், அதுல இருக்கக்கூடிய சுருக்கங்களும் உங்களுக்கு சரியாயிருக்கும். சோ இந்த மாதிரி வந்து ரெகுலரா அவங்க எத்தனை சிட்டிங் எடுத்துட்டா வந்து அந்த பேச்சஸ் போகும்? டிபெண்ட்ஸ். கண்ணோட கருவளையம் அதிகமா இருக்குன்னா ஒரு 15 சிட்டிங் எடுக்க வேண்டி வரும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா வந்துட்டு இந்த மாதிரி மேம் சொன்ன மாதிரி லேடிஸ்க்காக வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு பேக். பிகாஸ் ஃபேஸ பார்த்தா அப்படின்னா ரொம்ப பளிச்சுன்னு தெரியுது அந்த ஐஸ் தான். கண்டிப்பா பாக்குறதுக்கே அழகா இருந்தா வந்து ஃபேஸ் எடுப்பா இருக்கும். சோ நிறைய ஐடில ஒர்க் பண்ற லேடிஸா இருக்கட்டும், வீட்ல இருக்கவங்க, படிக்கிறவங்க யாரா இருந்தாலும் இந்த டார்க் சர்க்கிள் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ப்ராப்ளமா இருக்கு. சோ அந்த டார்க் சர்க்கிள்க்கு வந்து இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் கண்டிப்பா மேம் சொன்ன மாதிரி ஒரு பர்மனன்ட் சொல்யூஷனா இருக்கும். சோ தேங்க்யூ சோ மச் லேடிஸ்க்காக வந்துட்டு இன்னைக்கு ஒரு அழகான குறிப்பு கொடுத்துருக்கீங்க.